ஹலோ வீவர்ஸ், இன்றைய காணொளியில் சில முக்கிய வினா விடைகளை பார்ப்போம். சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல், அது ஆப்ஷன் ஏ பெரும்பானாற்றுப்படை தான். பெரும்பானாற்றுப்படை பாணாறு என்று சிறப்பிக்கப்படும் நூல் அது. ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா தொண்டைமான் இளந்தரையன். ஆசிரியப்பாவாலான நெடும்பாட்டு பெரும்பானாற்றுப்படை. இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பெரும்பானாற்றுப்படை 500 அடிகளை உடையது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அடுத்த கேள்வி, வரலாற்று புலவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் பி மா மூலனார். அடுத்த கேள்வி, மதுரை காஞ்சி என்னும் நூலில் வரும் காஞ்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது ஆப்ஷன் பி காஞ்சினாலே நிலையாமை, காஞ்சி திணைனாலே நிலையாமை தான். மதுரை காஞ்சியை பற்றி என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 10 பாட்டில் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி. கிட்டத்தட்ட 782 அடிகளை உடையது. சரியாக சொன்னால் 782 அடிகளை உடையது. வஞ்சியடி விரவிய ஆசிரியப்பாவாலானது. மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியை பாடியுள்ளார். அடுத்தது பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன். இதுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்லாம் இருக்குன்னா, பெருகு வளமதுரை காஞ்சி, கூடற்றமிழ், காஞ்சிப்பாட்டு என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாங்குடி மருதனார் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு நிலையாமையை அறிவுறுத்த பாடப்பட்ட நூல் தான் மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றிய பாடல் வரிகளே இங்கே நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட மதுரை நகர் பற்றி மட்டுமே 354 அடிகள் உள்ளன. ஆமாம், ரைட்டுங்களா? இது போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பஞ்சமி நோன்பு பற்றி குறிப்பிடும் நூல் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக நாகபஞ்சமி கதை அப்படின்னு ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஒன்றான நாககுமார காவியம் அழைக்கப்படுகிறது. இந்த நாககுமார காவியத்தோட, அதாவது பஞ்சமி நோன்புங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்கிறது நாககுமார காவியம். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இதுதான் நாகபஞ்சமி கதை அப்படிங்கிறது தான் அழைக்கப்படுகிறது. சிவை தாமோதரம் பிள்ளை தான் இதை முதல்ல அறிமுகப்படுத்தினார். 5 சருக்கங்களையும் 170 பாடல்களையும் கொண்டது இந்த நூல். ரைட்டுங்களா? அடுத்தது வளையாபதியின் பாவகையை கேட்டிருக்கிறாங்க. வளையாபதி விருத்தப்பா, இது 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று. நாககுமார காவியம் 5 பெருங்காப்பியம், வளையாபதி பார்த்திங்கன்னா 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று. விருத்தப்பாவாலானது அது. அதுக்கும் வளையாபதிக்கும் ஆசிரியர் பெயர் தெரியலை. வளையாபதி ஆனால் சமண சமய காப்பியம். கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சீவக சிந்தாமணிக்கு முற்பட்டது என தே.பொ.மி. கூறுகிறார். 73 பாடல்கள் தான் கிடைத்துள்ளன. அடுத்த கேள்வி, நரம்பின் மறை என்று இசையை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அது சி தொல்காப்பியம். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு கிடைத்துள்ள முழுமையான முதல் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என 3 இலக்கணம் பேசும் நூல். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர் தான். இது நல்லா தெரியும் எல்லாருக்கும். தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடியவர் பனம்பாரனர். தொல்காப்பியம் நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையில் அரங்கேற்றப்பட்டது. தொல்காப்பியம் அதங்கோட்டாசான் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா, தொல்காப்பியத்தின் அடிப்படையில் அகத்திணைகள் 7. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கைக்கிளை, முல்லை, குறிஞ்சி, பாலை, மருதம், நெய்தல், பெருந்திணை அப்படிங்கிறத சொல்லுது. தொல்காப்பியம் புறத்திணைகளை 7 அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெட்சி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான். ரைட்டுங்களா? தொல்காப்பியத்தோட காலம் பார்த்திங்கன்னா, அது கருத்து வேறுபாடுகள் நமக்கு நிறைய இருக்குது. வையாபுரி பிள்ளை கிபி 5ஆம் நூற்றாண்டு என்று தொல்காப்பியரோட காலத்தை கூறுவார்கள். அது இன்னும் முக்கியமான செய்தி. தொல்காப்பியத்தை பற்றி பார்க்கணுன்னா, ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை உடையது. மொத்தம் 27 அதிகாரத்தை உடையது தொல்காப்பியம். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.